வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மினி கார்டன் பார்த்துட்டு வடையும் பார்க்கலாம். பாலக்கீரை வடை பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் பசலைக்கீரை வாங்கினோம். சமைச்சிட்டு அந்த தண்டமாக ஒரு களை வச்சது தான் எப்படி வந்துருப்பாருங்க. நல்லா செழிப்பாக. இந்த சீசன் வேறு மழை சீசனாக நல்லா க்ரீனிஷாக பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதை கிள்ளிட்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ கீரை வந்திருக்கு. இது போதும் மசால் வடைக்கு. நம்ம வடை செய்யும்போது பார்க்கலாங்களா? கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சு, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கலந்து ஊற போட்டு செய்யலாம் வாங்க. இப்போ நான் வந்து துவரம்பருப்பு ஒரு கப்பு, இந்த கப்பால் துவரம்பருப்பு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு. துவரம்பருப்பு ரேஷன் துவரம்பருப்பு தான் போட்டிருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பூண்டு பல். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது 1 மணி நேரம் கழித்து நம்ம ஊறினோடனே நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். குறைன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம். கீரை மசாலோட சுடுவோம்ல, அந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இல்லை போட வேண்டிய பொருள்கள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். கீரை வந்து பாலக்கீரை பசுமையாக பச்சை பசேல்னு செடியில் இப்போ பறிச்சா பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இது சும்மா செய்கிறது. நம்ம ஒரு கீரை ஆட் பண்ணி செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கீரைங்க இப்படி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்ருவாங்க. கீரைன்னு தெரியாமையே அந்த வடை இருக்கிறதால சாப்பிட்ருவாங்க. நம்ம இந்த மாதிரி செய்வோம். இதில் வெங்காயமும் ஒன்று ஆட் பண்ணணும். ஒரு வெங்காயம் அரிஞ்சிட்டு வந்துடலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். கீரையும் அலசிட்டு கட் பண்ணிடலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாலக்கீரையும் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம இந்த பருப்பு ஊறினோன்னே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வடை சுட்டுடலாம். இப்போ குறைன்னு அரைச்சிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குறைன்னு அரைச்சாச்சு. இதில் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பும் 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோமா, இந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை பசலைக்கீரை நல்லா குருவை அரிஞ்சு வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, சால்ட்டு. இது தேவையான அளவு ஒரு சின்ன ஸ்பூன். இதில் நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டு பிசைஞ்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஒரு பைண்டிங் ஏஜென்சியாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காது, முறன்னு இருக்கும், ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சுட்டோம். போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம மசாலோட போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்லேயும் கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காஞ்ச உடனே நம்ம வடை சுட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு ஒன்று போட்டு பார்த்தேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடை நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டு வடை சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. எல்லா வடையும் இதே மாதிரி சுட்டுடலாம். நம்ம வடை இப்போ எடுத்தாச்சு. வடை எம்மியாக கீரை வடை குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கீரையெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.